நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு 2024-25 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, விமோச்சனம் வந்தாச்சுங்க. இந்த குரோதி ஆண்டு பலனை பற்றி கேட்டிங்கன்னா, அடேங்கப்பா எல்லா கிரகங்களும் தாறுமாறாக போய் உட்கார்ந்துட்ருக்கோம். அந்த அத்தனை விஷயத்தையுமே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதா. அதாவது கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன்னு முன்னாடி ஒருத்தர் நின்று அந்த நெகட்டிவிட்டிக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வரார், அது பெரிய யோகம். அது மட்டுமா, உங்களுடைய 3ஆம் வீட்டை, உங்களுடைய 5ஆம் வீட்டை, உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்வையாக பார்க்குறார். ஸ்தான பலமும் சூப்பர், பார்வை பலமும் சூப்பர். அப்புறம் என்ன, அவர் ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது மட்டும் இல்லை, பயப்படாதீங்கன்னு கூட்டிகிட்டு வரார். ஏன்னா அது உங்களுடைய 3ஆம் வீட்டை அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியம் ஏற்பட்டுரும். எந்த ஒரு விஷயத்துக்கும் கம்யூனிகேஷன் தானேங்க. நம்ம எப்படி பேசினா அந்த கம்யூனிகேஷன் மூலிமா நம்ம சாதகமாக்கி கொள்ள முடியும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துருவார் குரு பகவான். அப்போது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்னாலையும் உங்களுடைய பயத்தன்மை போக்கி உங்களுக்கு தைரியம் ஏற்படுறதுனாலையும், அது புதனோட வீடாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் நீங்கள் போய் அந்த பிரச்சனையை ஈஸியாக முடிக்கக்கூடிய வகையில் அவ்வளவு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய சனியினுடைய தாக்கங்கள் இதெல்லாம் பலவாறு போயிட்டுருக்கு. நிறைய கடகராசி அன்பர்கள் சொல்கிறது என்னென்னா, மறந்துட்டேன், ஏன் மறந்தேன்னே தெரியல, இதை போய் மறந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரெசன்டேஷனுக்கு போவாங்க, பென்ட்ரைவில் எல்லாம் லோட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் பென்ட்ரைவை மறந்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நிறைய கடகராசி அன்பர்கள், இது கூட உனக்கு புரியலையா, இது கூட தெரியலையா, என்ன இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய க்ராஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் மேலும் அன்புக்கு சொந்தக்காரங்க நீங்கள் இல்லையா, அப்போ என்னடா அது சில்லி மிஸ்டேக் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே எக்கச்சக்கமான கில்ட் கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு இருக்கு. அத்தனை விஷயத்தையும் சரி செய்ய, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண, உங்களை ஞாபகப்படுத்த, உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து உங்களை தூக்கி விட குரு பகவான் வர்றாருன்னா, நீங்கள் தாங்க இருக்கிறதுலையே வெயிட் பண்ணி எப்படா மே 1 வரும் அப்படின்றத பார்த்து இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கணும். உங்கள் சுய ஜாதகம் கன்ஃபார்மாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் கடகராசி கடகலக்ன அன்பர்களே. இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன, குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கார், மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை ப்ளீஸ் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதை எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தையோ அல்ல உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குமோ அவங்கக்கிட்ட போய் அதுக்குண்டான வழிகளை நீங்கள் மேம்படுத்திக்கோங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வழி இருக்கும், ஆனால் அங்கே தடைகள் இருந்தது அப்படின்னா அப்புறம் அது வழி விடாமல் போயிடும். ஸோ என்னதான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தான் 60 மார்க். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும். அண்ட் மேலும் வயதினராக, தட் இஸ் ஓல்ட் ஏஜ் பீப்புள், சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் நிறைய பேருக்கு இப்போ அல்சைமர் நிறைய மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு எல்லாமே இப்போ கரெக்டான டாக்டர், கரெக்டான சைக்காலஜிஸ்ட் கிடைச்சி நீங்கள் அபரிவிதமான ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு டவுன் போகாமல் அப்லிஃப்ட்மெண்ட் அடைஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறார், 5ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறார். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த சனி மாறினதுலேருந்தே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, 10 வருஷமாக இருக்கும், அல்லது லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்கள பிடிக்காமல் போயிடும். அண்ட் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் இருக்கிறவங்களே இவரை பற்றி புரியவே இல்லை, என்னதான் ஆச்சு இவருக்கு, இவங்களை பற்றி புரியவே இல்லை, வீட்டுக்கு போகவே பிடிக்கலடா, எதை எடுத்தாலும் பிரச்சனையாகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த நிலை மாறும். கணவன் மனைவி இருவரும் புரிந்து கொள்வர். அதே மாதிரி குழந்தைகளால் பிரச்சனை மேலே பிரச்சனை உங்களுக்கும் வந்திருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில் நிறைய ப்ளஸ்ஸஸ் இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்பௌஸுக்கு இப்போ வேலை கிடைக்கும். அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே சொல்லுவாங்க, ஓகேங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, நான்
ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நான் வந்து ஆன்லைனில் நான் பண்ணுறேங்க அப்படின்னு அவங்களுக்கும் ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதன் மூலிமா உங்களை கைகோத்து உங்களுடைய டிஃபிகல்ட்டிக்கு அவங்க கைகோத்து அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவாங்க. நாட் ஓன்லி இன் டேர்ம் ஆஃப் ஃபினான்ஸுங்க, நல்ல அன்பு, ஆதரவு, புரிதல், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு எதெல்லாம் நீங்கள் பயந்தீங்களோ பயப்பட வேண்டாம் அப்படின்னு உங்கள் குழந்தைகளே, உங்கள் கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், லைஃப் பார்ட்னரே வரும்போது அதை விட வேறு என்ன சுகங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தனிமை வந்து ரொம்ப கடகராசி அன்பர்களுக்கு வாட்டிகிட்ருக்கு. அதுலேயும் வந்து ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடிய கடகராசி பெரியவங்க எல்லாம், எல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா பையன் வருவான், எப்படா பொண்ணு வருவான், 4 வார்த்தை பேச மாட்டாளா அப்படின்ற நிறைய ஏக்கங்கள் அவங்கக்குள்ளே இருக்குது. அந்த ஏக்கத்தை சொல்லி மாள முடியாது. அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு திடீர்னு உதயமாகும். உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஞாபகம் வரும். ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, அவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்பாடா இப்போ தான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் மேலும் உங்களுடைய சங்கடங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான நிவர்த்தியையும் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில் இப்போ உங்கள் குழந்தைகள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர். எப்பயுமே மற்றவங்க வந்து பண்ணுறது அப்படின்றது வேறங்க. நம்ம பெற்றோர்கள், நம்ம குழந்தைங்க, நம்ம லைஃப் பார்ட்னர் இவங்க கை கொடுத்துட்டாங்கன்னா வேறு என்னங்க வேணும்? இதை விட வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ அந்த கடகராசி கடகர்களுக்கு அன்பர்கள், சனி, ராகு, கேது இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு வந்து போட்டு வாட்டிகிட்டு இருந்தாலும் அத்தனை வாட்டுதலையும் சமாளிக்க குருன்ற ஒருத்தர் முன்னாடி வந்து நிற்க போகிறார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? சந்திரன், கடகம்னா சந்திரன், திருப்பதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, குரு பகவானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆலங்குடி போயிட்டு வாங்க, திட்டை போயிட்டு வாங்க, நவகிரக ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. அண்ட் மேலும் சுப்பிரமணியர், அதாவது நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும்போது இன்னும் அந்த பவரை ஈர்த்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லும் ஹாப்பியான ஒரு லீட் எடுத்து கொடுக்கறதுக்கு குரு இஸ் வெயிட்டிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய மஞ்சள் கலர் உணவு, மஞ்சள் கலர் ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சள் உங்களை சுற்றி இருக்கட்டும், வயலட் உங்களை சுற்றி இருக்கட்டும். இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் அனுகூலமான பலன்கள் வரதை நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க. ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.